ஐலாண்ட் சூப்பராக இருக்குண்ணா. ரொம்ப புதுசாக இருக்குது இந்த படம். ரொம்ப இது சயின்டிஃபிக் படம் நல்லா எடுத்திருக்காங்க. அப்புறம் புதுசாக நல்லா இருக்கு. சிவகார்த்திகேயன் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. கூட நடிச்ச எல்லாருக்கும் எல்லாம் இது பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் செம்மையாக ஒர்க்காக இருக்குது. விஎஃப்எக்ஸ் சொல்ல வேணாம் ப்ரோ, நிறைய சூப்பராக இருக்குது. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது படம். கான்செப்டா ப்ரோ, பூமியை பத்திரமா பார்த்துக்க சொல்கிறாங்க ப்ரோ, வேற ஒன்றும் இல்லை. அது வேற ஒருத்தர் வந்து சொல்லி தான் நம்ம பார்த்துக்கணும், இல்லை நம்மளே வந்து பூமியை பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க ப்ரோ. படத்தை ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக பாருங்க. இதுக்கப்புறம் குழந்தைங்க தான் வர போகிறாங்க படத்துக்கு. பொங்கல் பிளாக் பஸ்டர் ப்ரோ. ஐலாண்ட் வந்து உண்மையாக வெற்றி படம் தானே. பிரபஞ்சத்துக்கும் இயற்கைக்கு உள்ள கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. உண்மையாகவே இந்த சோசியல் இண்டஸ்ட்ரியில் வந்து தேவையான படம் தான். யோகி பாபண்ண, சிவகார்த்திகேயன் காமெடியெல்லாம் வேறு லெவலில் மாசாக கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். கண்டிப்பாக பார்ப்போம். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். என்டர்டெயின்மெண்ட் படம் தான். படம் வேறு லெவலில் இருக்குது. படம் 2.5 மணி நேரம் படம் போனதே டைம் ஒன்றும் தெரியல. பார்க்க வேண்டிய படம். ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லோரும் பார்ப்பாங்க. நல்லாயிருக்கும் படம். ரிப்பீட் ஆடியன்ஸ் கூட பார்ப்பாங்க. நல்லாயிருக்கும் படம். நல்லா சூப்பராக இருக்கும். வித்தியாசம் இது வரைக்கும் தமிழ் படத்தில் இந்த மாதிரி வந்தது கிடையாது. நல்லா ஒரு வித்தியாசம் பண்ணியிருக்காங்க. இங்கிலீஷ் படம் பார்த்தா மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். அது சூப்பர். அதான் தெரியவே இல்லை விஎக்ஸ் முன்னாடி. அப்படியே நேச்சுராக வந்து இங்கிலீஷ் படம் பார்ப்போம்ல அது மாதிரி இருக்கு. ஐயோ வேறு லெவலு. காமெடி ஆர்டிஸ்ட் வேறு லெவலு. படம் போகிறதே தெரியல, டைம் போகிறது தெரியல. நல்லா இருக்கு படம். குறைகள் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லையே. நல்லா இருக்க படம். சங்கர்லாம் மிஞ்சிட்டாருங்க. பெரிய படம். சங்கரோட எதுவும் அதை விட பெரிய இதாக மிஞ்சிட்டாரு. படம் வேறு லெவல். நல்லா இருக்குது ப்ரோ. படம் எஸ்கேனா நல்லா பண்ணியிருக்காரு. ரஹ்மான் சார் பிஜிஎம் நல்லா இருக்குது. விஎஃப்எக்ஸ் சூப்பராக இருக்குது. ஏலியன் சீன்ஸ்லாம் எஸ்கேனாவோட நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. யோகி பாபு அவரோட காமெடிஸ் இதெல்லாம் நல்லா இருக்குது. டேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு படம். மெயின் விஎஃப்எக்ஸ் தான் படத்துக்கு சூப்பராக இருக்குது. நம்ம இங்கிலீஷ் படத்தில் நிறைய பார்த்துருப்போம், ஹாலிவுட்டில் நிறைய பார்த்துருப்போம். தமிழ் சினிமாவில் இது ஒரு புது படம். நம்ம என்கரேஜ் பண்ணி நம்ம பார்த்தோம்னா இது என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ரிப்பீட் ஆடியன்ஸ்லாம் வருவாங்க. சூப்பராக இருக்குது படம். சித்தார்த் நல்லா பண்ணியிருக்காரு. வாய்ஸ் நல்லா இருந்துச்சு. ஏலியனுக்கு அந்த வாய்ஸ் சித்தார்த் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக இருந்துச்சு. சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஐலாண்ட் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நல்லா விஎஃப்எக்ஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. எஃபர்ட்ஸ் நல்லா இருக்குது. புதுசாக பண்ணியிருக்காங்க. ஜாலியாக எல்லாருமே ஃபேமிலியாக வந்து சின்ன குழந்தைங்களும் பெரிய வரைக்கும் பார்க்கலாம். நல்ல எஃபர்ட்ஸ் எல்லாருமே. ஒன்றுமே பிரச்சனை இல்லை. எல்லாமே நல்லா இருக்குது. பெரியவங்கெல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. சின்ன குழந்தைங்க அந்த ஏலியனை பார்த்து இன்னும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. அதனால் அது ரிப்பீட் ஆடியன்ஸ், இந்த மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸ் கன்ஃபார்மாக வரலாம். எங்கேயுமே தப்பான சீனே இல்லை. அதனால் நீங்கள் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அதில் மெசேஜ் இருக்குது. டீனேஜ் நம்ம மாதிரி ஆணுங்க ஏஜில் பசங்களும் பார்க்கலாம். எல்லாருமே பார்க்கலாம். அதில் ஒன்றுமே இதில் படத்தில் தப்பு, கத்தி, ரத்தம் எங்கேயுமே நம்ம அதெல்லாம் பார்க்கவே முடியாது. நல்லா சண்டை எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. விஎஃப்எக்ஸ் நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது ப்ரோ. சிங்க் ஆகுது. நல்லா இருக்குண்ணா ஐலாண்ட் மூவி. ஒரு சமூக கருத்து சொல்ல வராங்க. அது லாஸ்ட்டில் கிளைமேக்ஸுக்கு தான். மனுஷங்களை பற்றி தான் சொல்கிறாங்க. நல்லா பண்ணியிருக்காரு. சித்தார்த் வாய்ஸ் நான் வரும்போது மேட்ச் ஆகாதுன்னு நினச்சிட்டு வந்தேன். ஆனால் நல்லா இருக்குண்ணா, மேட்ச் ஆகுது. நான் வரும்போது சைஃபை மூவி காமெடி இருக்காதுன்னு நினச்சி தான் வந்தேன். நல்லா இருக்குது காமெடி. நிறைய போர்ஷன்ஸ் இருக்குது. நான் வந்து கம்மியாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் இங்கே எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது படம். குறைகளாக எனக்கு எதுவுமே தெரியலை. ஏன்னா இந்த ஏலியன் ஸ்கிரிப்ட் எல்லாம் நம்ம கோலிவுட் ஜானர்லேயே இல்லை. இப்போ புதுசாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. 5-6 வருஷம் வெயிட் பண்ணியிருக்காங்க. சேலரி வாங்கலை. இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஒர்த்தான படமாக இருக்குதுல்ல ப்ரோ. படம் நல்லா தான் ப்ரோ இருக்குது. படம் சூப்பராக இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸ் நல்லா கவர் பண்ணுறோம். நல்லா தான் இருக்குது. ஒரு விஎஃப்எக்ஸ் தான் ப்ரோ படமே. சூப்பராக இருக்குது. ஏன்னா 7 வருஷம் கேப்பு இவ்வளோ கம்மி பட்ஜெட்டில் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. விஎஃப்எக்ஸில் காமெடி சூப்பராக ஒர்க் பண்ணிருக்கு ப்ரோ. யோகி பாபுலாம் செஞ்சுட்டான் தலைவன் ஏலியனை வச்சு. சிவகார்த்திகேயன் சூப்பராக பண்ணியிருக்காங்க ப்ரோ. யோகி பாபு ஹைலைட் ப்ரோ. சித்தார்த் நான் கூட கொஞ்சம் செட் ஆகாதோன்னு நினச்சி தான் போனேன். ஆனால் மைல்டு வாய்ஸில் சூப்பராக பண்ணியிருக்காரு ப்ரோ. சித்தார்த் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஐலாண்ட் பொங்கல் ப்ரோ. ஐலாண்ட் பொங்கல் சூப்பராக இருந்தது. சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. ஆப்வியஸாக நம்ம ஏர்த்தை வந்து நம்ம சேவ் பண்ணணும். ஏலியன் வந்து சேவ் பண்ண வேண்டியதில்லை, நம்மளே ஏர்த்தை சேவ் பண்ணணுன்றதா கான்செப்ட். சூப்பராக பண்ணியிருக்காரு. ஹீரோயினும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரஹ்மான் சாரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. போர்லாம் அடிக்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து காமெடியாக இருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்து ஆக்ஷன் இருந்தது. நல்லா இருந்தது. விஎஃப்எக்ஸ் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. ரொம்ப எங்கேஜிங்காக இருந்தது. கண்டிப்பாக கிட்ஸோட வந்து பார்க்கலாம். ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஐலாண்ட் படம் பார்த்துட்டு வரேன். சின்ன பசங்க பார்க்கலாம். நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணி சூப்பராக இருந்தது ப்ரோ. ஐலாண்ட் போட்டோம் நல்லா பண்ணிக்கிறார் ப்ரோ. எஸ்ஏ ஆக்டிங் சூப்பராக இருக்குது. ஜானர்லேயே சினிமாலேயே புது சினிமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. தீம் மியூசிக் ஏஆர் ரஹ்மான் நல்லா பக்காவாக இருக்குது ப்ரோ. எல்லாமே மாசாக இருக்குது. எஸ்கேனா கூட தான். எஸ்கே ஃபேன்ஸோட மாசாக இருக்குது ப்ரோ. விஎஃப்எக்ஸ் நல்லா இருக்குது ப்ரோ. ஸோ ஒருத்தன படம் தான் ப்ரோ. பார்ட் 2 வெயிட்டிங். நல்லா இருந்தது படம். அருமையாக இருந்தது படம். என்ன சொல்கிறாங்கன்றது நான் சொல்ல மாட்டேன். நான் ஒரு எஸ்கே ஃபேன். அதனால் வந்து படம் என்ன சொல்கிறாங்கன்னு நான் சொல்ல. பட் ஆனால் படத்தை வந்து நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். 100% என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்குது. விஎஃப்எக்ஸ் அதை தான் சொல்கிறல. நம்ம ஹாலிவுட்டில் நிறைய ரேஞ்ச் ஆஃப் படம் வந்து நம்ம பார்த்துருப்போம். கோலிவுட்லேயும் இந்த மாதிரி இருக்குன்றதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த ஒரு மூவி. அது குறையே சொல்ல முடியாது. நம்ம ஏஆர் ரஹ்மான் எப்போயுமே ஒரு குவாலிட்டியான
அதனால தான் அவர் ஆஸ்கர் நாயகன் சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இதுவுமே வந்து அந்த கிளைமேக்ஸ் சீன்லலாம் அப்படி ஒரு மியூசிக். கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாமே காமெடி. அந்த ஒரு ஏலியன் வச்சு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் தான். ஆக்சுவலாக கிட்ஸுக்கான படம், மேக்ஸிமம் கிட்ஸுக்கான படம் இது. ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் ஜென்ரல் ஆடியன்ஸ் கேட்டால் தெரியும். நான் எஸ்கே ஃபேன், அதனால் என்ன வேணாலும் சொல்லிடுவேன். சூப்பர் ஒர்க் ஆகிட்டு ப்ரோ. ஏஆர் ரஹ்மான் பயங்கர ப்ளஸ் ப்ரோ படத்தில். இல்லை, மாவீரனுக்கு அப்புறம் இந்த படம் கொடுத்துருக்காருன்னா இன்னும் ஹைலைட்டு தான். அந்த ஷூட்டிங்லேயே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. படம் வந்து கொஞ்சம் டிலே ஆனாலும் நல்லா தக்க வைக்கிற படம் தான் இது. கண்டிப்பாக இண்டஸ்ட்ரியில் பேசக்கூடிய ஒரு படம் தான். ஆல்மோஸ்ட் வெற்றி தரக்கூடிய படம் தான். பிரபஞ்சத்துக்கும் இருக்க அந்த கான்செப்ட் ஏலியன்ற ஒரு படத்தை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கான்செப்டை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நம்ம இண்டஸ்ட்ரியில் எப்படி இருக்கணும், இந்த பிரபஞ்சத்தில் எப்படி இருக்கணும் தான் முழுக்க யோகி பாபன் அவங்க காமெடியெலாம் நல்லா. இயற்கையை அழிக்கக்கூடாது, அதுதான் நெகட்டிவாக கொண்டு வர. இயற்கை அழிக்கக்கூடாது, செயற்கையில் நம்ம வாழக்கூடாதுன்றதான் கான்செப்ட். இன்னும் ஒரு இந்த இதை பற்றி விவசாயத்தை இதை அழிக்கக்கூடாது அப்படிமா சொல்கிறாங்க. அந்த பூச்சியெல்லாம் அழிக்கக்கூடாதுங்கிறாங்க. அது லைட்டாக சொல்கிறாங்க. ஆனால் படம் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஃபேமிலியோட பார்க்கலாம், ரிப்பீட்டாக பார்ப்போம். விஎஃப்எக்ஸ் ஆக்சுவலாக இதுதான் பிரதர். ஏலியன் வந்து நம்ம ஊரை காப்பாற்றுற மாதிரி. நான் ஸ்பாய்லர் எதுவும் போட விரும்பல. நான் நல்லா இருக்குது ஆக்சுவலாக. ஏலியன் வந்து நம்ம ஊரை காப்பாற்றுற மாதிரி. அதான் பிரதர். ட்ரெய்லர் சொல்லுங்கள். குறைகள் எதுவும் சொல்லுறதுக்கு இல்லை பிரதர். அங்கங்கே கொஞ்சம் லேக் அங்கே மட்டும் இருக்குது. பட் லேக்ன்றது அப்படியே ட்ராக் ஆகிற மாதிரி இல்லை. அது வந்து சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் கவர் பண்ணி யோகி பாபுவோட காமெடி, ரஹ்மான் சார் பிஜிஎம், எஸ்கேனா ஏலியன், அந்த ஃபைட், ஆக்சுவலாக கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் மெயினாக சொல்லணும். ஃபைட் பிஜிஎம் அது எல்லாமே நல்லா இருந்துச்சு பிரதர். ஆமாம். ஆக்சுவலாக வந்துட்டு இன்டர்நெட் நாளையில் நம்ம பார்த்தோம். அவர் காமெடி எல்லாமே கலந்தா மாதிரி இருந்துச்சு. இதுவும் நல்லா இருக்குது பிரதர். ஆக்சுவலாக இதுலேயும் காமெடி இருக்குது. அவர் டேரக்ஷன் நல்லா தான் இருக்குது. ஒரு புது விதமாக ஜோக்ஸு எல்லாமே நல்லா சேர்ந்து அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்குது பிரதர். ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம் பிரதர். சில்ட்ரன்ஸ் எல்லாருமே நமக்கு இது பண்ணுவாங்க, லைக் பண்ணுவாங்க படத்தை. ஸோ கன்ஃபார்ம் படம் நல்லா தான் ஓடும். குறைலாம் இல்லை, நம்ம நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க எஃபர்ட்ஸை கன்ஃபார்மாக அப்ரிஷியேட் பண்ணலாம். ஒன்றும் தப்பு சொல்கிற அளவுக்கு நம்ம பார்த்து அது உன்னிப்பாக பார்த்து ஒவ்வொரு பிட்டு பை பிட்டை பார்த்து தான் நம்ம கண்டுபிடிக்கணும்னா அது நிறைய சொல்லலாம். அந்த அளவுக்குலாம் கண்டுபிடிக்கணும் அவசியமே இல்லை. நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது, என்ஜாய் பண்ணலாம். எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணலாம்.